வணக்கம். மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணை முடிவுகள் விரைவில், ஜனாதிபதி தெரிவிப்பு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஒரு வாரத்திற்குள் தகவல்கள் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகள் பல்வேறு கோணங்களில் இடம்பெற்று வருகின்றன. எதிர்வரும் வாரத்தில் இது தொடர்பிலான சில முன்னேற்றகரமான தகவல்கள் வெளியிடப்படும். இதேவேளை திரைசேரி புனைமுறி மோசடி தொடர்பாக சிங்கப்பூர் குடிமகனான முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரனை நாடு கடத்துவதில் பல்வேறு சவால்கள் உள்ளன. ஆனால் இந்த வழக்கில் சிங்கப்பூரின் ஒத்துழைப்பை பெறுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். நீதிபதி இளஞ்செழியனுக்கு அரசு இழைத்த திட்டமிட்ட அநீதி, தீவக சிவில் சமூகம் குற்றச்சாட்டு. மேன்முறையீட்டு நீதிபதிக்கான தனது பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு நீதிபதி இளஞ்செழியனுக்கு திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே குறித்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கனகரத்தினம் விந்தன் ஆகியோர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையின் சிறந்த நீதிபதிகளுள் ஒருவரும் தற்துணிவாக அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தீர்ப்புகளை வழங்கி நீதியை எதிர்பார்த்த மக்களை ஆற்றுப்படுத்திய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பாராபட்சமான வகையில் இந்த அரசு பதவி உயர்வு வழங்காது பழிவாங்கியுள்ளது. இதை ஏற்க முடியாது எனவும் நீதிபதி இளஞ்செழியன் தனது 27 ஆண்டுகால நீதித்துறையின் பதவிக்காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை அச்சமின்றியும் பாராபட்சமின்றியும் வழங்கியதால் இலங்கை மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கான பதவிகள் அந்தந்த காலகட்டத்தில் வழங்கப்படாது அரசுகளால் திட்டமிட்ட வகையில் தட்டி கழிக்கப்பட்டு வந்துள்ளது. இதன் உச்சகட்டமாக தற்போது அனுரா அரசும் தகுதிகள் அனைத்தும் இருந்தும் திட்டமிட்டு அவரது பதவி உயர்வை தடுத்து ஓய்வு நிலைக்கு தள்ள முயற்சித்துள்ளது. அந்த வகையில் அரசு குறித்த பழிவாங்கலை கைவிட்டு அவரது பதவி உயர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். இதே நேரம் அவ்வாறான சூழலை அரசு உருவாக்காது விட்டால் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கி போராடும் நிலை வரும் என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கனகரத்தினம் விந்தன் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்பிபி செய்த செயற்பாடுகள் அனைத்தையும் எமது மக்கள் நன்கு அறிவார்கள். அதே நேரம் அவர்கள் தமிழ் மக்களை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ள விரும்புவதில்லை. அவ்வாறான தரப்பினர் என்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறி தமிழ் மக்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இலங்கை மக்களையும் அரசு ஏமாற்றுகின்றது. மறைமுக பழிவாங்கல் போக்குடனும் செயற்படுவதாக மக்கள் கூறுவதை காண முடிகின்றது. ஆனால் ஆட்சியை கைப்பற்ற அனுர தரப்பு மக்களுக்கு கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அத்துடன் தென்பகுதியை போன்று தமிழ் மக்களையும் அவரவர் தகுதிகளுக்கேற்ப பதவி நிலைகளில் பாராபட்சம் பாராது நியமிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பொது பாவனைக்காக மாற்றம் பெறவிருக்கும் 7 ஜனாதிபதி மாளிகைகள். இலங்கையில் 2 ஜனாதிபதி மாளிகைகள் மட்டுமே ராஜதந்திர நோக்கங்களுக்காக பராமரிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த நோக்கங்களுக்காக கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் மட்டுமே பராமரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மீதமுள்ள ஜனாதிபதி மாளிகைகள் பிற பயனுள்ள நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரையின்படி மீதமுள்ள கட்டிடங்களை அருங்காட்சியகங்களாகவும் சுற்றுலாத்துறைக்கான கல்வி மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள பிரதான ஜனாதிபதி மாளிகையை தவிர இலங்கையில் நாடு முழுவதும் அமைந்துள்ள ஏனைய ஜனாதிபதி மாளிகைகள் ஆவன கண்டி பிலிமத்தலாவ, அதிகாரம்கே
வல்லப நுவரெலியா முன்னாள் பிரிட்டிஷ் ஆளுநரின் ஓய்வு இல்லம், அனுராதபுரத்தில் உள்ள மாளிகை, மகியங்கனை கதிர்காமம், கேகாலை பொசன் பங்களா, யாழ்ப்பாணம் காங்கேசுந்துரை புதிய அரண்மனை மற்றும் அம்பாறை லகுல ஆகிய இடங்களில் உள்ளன. யாழ்ப்பாணத்திலும் அம்பாறையின் லகுலவிலும் புதிய ஜனாதிபதி மாளிகைகள் 2014ஆம் ஆண்டு கட்டப்பட்டன. அதேவேளை யாழ்ப்பாண மாளிகையை நிர்மாணிக்க 200 மில்லியன் ரூபாக்களுக்கும் மேலாகவும், லகுகல மாளிகையை நிர்மாணிக்க 110 மில்லியன் ரூபாய்களுக்கும் மேலாகவும் செலவிடப்பட்டுள்ளதாக முன்பு தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சட்டமா அதிபரும் சமாதான பேச்சு காலத்தில் விடுதலை புலிகளின் பிரதம ஆலோசகராக இருந்தவருமான சிவா பசுபதி அவர்கள் காலமானார். இலங்கை முன்னாள் சட்டமா அதிபர் சமாதான பேச்சு காலத்தில் தமிழீழ தேசிய தலைவரின் பிரதம ஆலோசகருமான சிவா பசுபதி அவர்கள் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கடந்த சனிக்கிழமை அன்று காலமானார். மறைந்த சிவா பசுபதி அவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, கொழும்பு ஆனந்தா கல்லூரி ஆகியவற்றின் பழைய மாணவராவார். இலங்கை தமிழ் முன்னணி சட்டத்தரணியும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான சிவா பசுபதி அவர்கள் அரச வழக்குரைஞர்களின் இயக்குநராக பணியாற்றினார். 1974 முதல் 1975 வரை அரசு தலைமை வழக்குரைஞராகவும், பின்னர் அவர் 1975 முதல் 1988 வரை சட்டமா அதிபராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் சிவா பசுபதிக்கு அவர்களுக்கு 1989ஆம் ஆண்டு இலங்கையின் 2வது மிக உயர்ந்த தேசிய விருதான தேசமானிய பட்டம் வழங்கப்பட்டது. முன்னாள் இலங்கை அரசு தலைமை வழக்குரைஞராகவும் இலங்கையின் முன்னாள் சட்டமா அதிபருமான சிவா பசுபதி அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்து சிட்னியில் வாழ்ந்து வந்தார். 2022இல் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசுக்கும் இடையில் பேச்சுக்கள் தொடங்கிய போது விடுதலை புலிகளின் பேச்சு குழுவுக்கு உதவவும் ஆலோசனைகளை வழங்கவும் விடுதலை புலிகளால் நிறுவப்பட்ட அரசியல் விவகார குழுவுக்கு சிவா பசுபதி அவர்கள் சட்ட ஆலோசகராக பணியாற்றியிருந்தார். 2002 தொடக்கம் 2006ஆம் ஆண்டு கால பகுதியில் நோர்வே தலைமையிலான அமைதி பேச்சுக்களில் அவர் பங்கேற்றிருந்தார். சிவா பசுபதி அவர்கள் ஆஸ்திரேலியா மனித உரிமைகள் அமைப்பின் தலைவராகவும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில தமிழ் மூத்தோர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் இராணுவத்துடன் தொடர்புடையவர்கள் என தகவல். அண்மையில் கைது செய்யப்பட்ட பலரை பற்றி போலீசார் வழங்கிய தகவல்களுக்கு அமைய பணத்திற்காக செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வடக்கில் இடம்பெற்ற பல தொடர் கொலைகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் இராணுவத்துடன் தொடர்புடையவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் ஜனவரி 16ஆம் தேதி இருவரை கொன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் ஜனவரி 18ஆம் தேதி களனி பிரதேசத்தில் வைத்து மடு போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டதாக இலங்கை போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர் நாரகன்பட்டி இராணுவ வைத்தியசாலையில் வைத்திய உதவியாளராக கடமையாற்றும் 34 வயதுடைய சீதுவ அமெந்தலுவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் 2022ஆம் ஆண்டு மாட்டுவண்டி சவாரி போட்டியின் போது இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் இருவரை கொலை செய்தமை தொடர்பான வழக்கின் சந்தேக நபர்கள் என பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 61 வயதுடைய சவேரியன் அருள் மற்றும் 42 வயதுடைய செல்வகுமார் ஜூட் ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். போலீஸ் அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளமைக்கு அமைய நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் பதிவாகிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவிய பிரதான சந்தேக நபர் ஒருவர் ஜனவரி 18ஆம் தேதி பேசாலை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பேசாலை போலீசார் நிலைய அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாத்தளை கைகாவல பிரதேசத்தில் வசிக்கும் 38 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ சார்ஜென்ட் எனவும் அவர் களனியில் தற்காலிகமாக வசிப்பவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர்.
மேலதிக விசாரணைகள் மற்றும் ஆய்வின் அடிப்படையில் 24/8/2023 அன்று அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்கண்டல் பகுதியில் துப்பாக்கியால் சுட்டு இரட்டை கொலையை செய்த குற்றத்தின் பிரதான சந்தேக நபரே இந்த நபர் என தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக கல்குடா வலய சைவ குருமார் சங்கம் கண்டனம். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிடின் வீதியில் இறங்கி போராட உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா வலய சைவ குருமார் சங்கம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா வலய சைவ குருமார் சங்கத்தினால் நேற்று மாலை ஊடக சந்திப்பொன்று வாழைச்சேனையில் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது ராமநாதன் அர்ஜுனா இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களையும் மற்றும் இந்து சமய மக்கள் அணுகின்ற திருநீற்றை பற்றியும் மோசமான வார்த்தை பிரயோகங்களை முகநூலில் பதிவிட்டமைக்கு குறித்த சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் அவருக்கு எதிராக இந்து சமய கலாச்சார அமைச்சு மற்றும் நாட்டின் ஜனாதிபதி ஆகியோர் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அல்லாத பட்சத்தில் நியாயம் வேண்டி தாங்கள் வீதியில் இறங்கி போராடப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் ராமநாதன் அர்ஜுனா பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் சைவ குருமார்கள் இந்து குருமார்கள் அனைவரையும் தாக்கக்கூடிய அளவிற்கு உள்ளன. ஆகவே எமது புனிதமான திருநீற்றையும் அதனை அணுகின்ற சைவ மக்களையும் குறிப்பாக அங்கு ஒருவன் இருப்பான் என்று சுட்டிக்காட்டி அவர் பேசுகின்ற வார்த்தை மூலம் எங்களுடைய குருமார்களை தாக்கி அவர் பேசுகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துபவருக்கு எதிராக இலங்கை சட்டத்தின்படி சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் அவர் பகிரங்கமாக எங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். இது போன்ற மோசமான வார்த்தைகளை பேசுகின்ற இவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்கள் கவலைப்படுவர். எனவே அவர் இன்றோடு இதை உணர்ந்து இவ்வாறான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டும். இதே போன்று இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் என எந்த மதங்களையும் பற்றியும் எவரும் இழிவாக பேசுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். இது சம்பந்தமாக சட்டமா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியோ இந்து கலாச்சார அமைச்சோ அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காவிடின் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்து குருமார்கள், சைவ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வு வரும் வரை போராடக் கொண்டிருப்போம் என்பதை சகலருக்கும் அறிய தருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். கச்சதீவு தாரை வார்த்தது ராஜதந்திரம் என ஸ்டாலின் ஒப்புக்கொள்வாரா? அண்ணாமலை கேள்வி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கச்சதீவை இந்திரா காந்தி இலங்கைக்கு கொடுத்தது ராஜதந்திரம் என்று கூறியுள்ள நிலையில் இதனை பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்து ஒரு எக்ஸ் தள பதிவை வெளியிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை கச்சதீவை இலங்கைக்கு கொடுத்தது மறைந்த திருமதி இந்திரா காந்தி அவர்களின் ராஜதந்திரம் என்று கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் இலங்கை அரசால் பல்லாயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுதான் அந்த ராஜதந்திரமா? பல நூறு இந்திய மீனவர்கள் நடுக்கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டனரே, அதுவும் உங்கள் ராஜதந்திரம் தானா? மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்தார்கள் நம் தமிழக மீனவ சொந்தங்கள். இதுவும் ராஜதந்திரத்தில் தான் அடங்குமா என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்த போது அன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக கச்சதீவை இலங்கைக்கு கொடுக்க முழு சம்மதமும் தெரிவித்தது. தமிழக மீனவ மக்களுக்கு துரோகம் செய்ததோடு கடந்த 50 ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு, தமிழர்கள் உரிமை என்றெல்லாம் நாடகமாடிக்கொண்டிருக்கின்றது. அப்போதெல்லாம் இந்த ராஜதந்திரத்தை பற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணி பேசியதில்லையே ஏன்? தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை சொல்வது போல கச்சதீவை தாரை பார்த்தது ராஜதந்திரம் என்று ஒப்புக்கொள்வாரா தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்று பதிவிட்டுள்ளார். தாலியை அறுத்து எறியும் போது கர்ப்பப்பையை மட்டும் ஏன் வெட்டி எடுக்கவில்லை? சீமான் பரபரப்பு பேச்சு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள அவருடைய இல்லத்தின் முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
பிரபாகரனுடன் நான் இருக்கும் போட்டோ எடிட் செய்யப்பட்டது என்றால் முதலில் அதற்கான ஆதாரத்தை காட்டுங்கள். பின்னர் நான் பெரியார் பேசியதற்கான ஆதாரத்தை தகுந்த நேரத்தில் காட்டுகின்றேன். பெரியாரா பிரபாகரனா என்று ஆகிவிட்டது. இனி மோதி பார்த்திட வேண்டியது தானே. திராவிடக் கழகமே பெரியாரை பற்றி பேசுவதற்கு அமைதியாக இருக்கின்றது. மற்ற அமைப்புகள் தான் பேசுகிறது. கி வீரமணியை பதில் சொல்லச் சொல்லுங்கள், பார்ப்போம். பெரியார் அடிப்படையிலேயே பிழையானவர். அவர் தமிழ் முட்டாள்களின் மொழி, தமிழ் சனியன், தமிழில் என்ன இருக்கின்றது என்றெல்லாம் கூறியுள்ளார். நீங்கள் கன்னடன், கர்நாடக நாட்டில் பிறந்தவர். நீங்கள் என் நாட்டில் அமர்ந்து என் மொழியை கொச்சப்படுத்துவதா? தமிழ் மட்டும்தான் சூத்திரம் என்று சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளதா? நான் இன்னும் பெரியார் பற்றி முழுமையாக பேசவே தொடங்கவில்லை. என் மொழியை தாழ்த்தி பேசுவதற்கு பெரியார் யார்? அதற்கான அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தது? என்னுடைய மொழி அடிப்படையில் முட்டாள்களின் மொழி என்றால் உங்களை முட்டாள்களின் தலைவர் என்றுதானே சொல்ல வேண்டும். தமிழ் காட்டுமிராண்டிகளின் மொழி என்றால் உங்களை காட்டுமிராண்டிகளின் தலைவன் என்றுதானே சொல்ல வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம், அது பெண்களை அடிமைப்படுத்துகிறது, அதனை கலற்றி எறியுங்கள் என்று சொன்னதால் அதனை திராவிடர் கழகம் பொது மேடையில் வைத்து ஏற்றுக்கொண்டு அந்த பணியையும் செய்கின்றது. அதே பெரியார் கற்பப்பையை வெட்டி எடு, நீ பிள்ளையை பெற்றெடுக்கும் இயந்திரம் கிடையாது, அது உன்னை அடிமைப்படுத்துகிறது என்று கூறினார். ஆனால் யாரும் மேடையில் வைத்து ஏன் கற்பப்பையை அறுத்து எறியவில்லை. குறிப்பாக அக்கா அருள்மொழியும் கனிமொழியும் அம்மையார் சுந்தரவல்லியும் எதற்காக கற்பப்பையையும் அறுத்தெறியவில்லை? குழந்தையை பெற்றெடுத்தீர்கள் தானே. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பெரியாரை பின்பற்றுகின்றீர்கள் என்று கூற முடியும்? மேலும் பெரியாரின் கட்சி கல்வி கொடுக்கவில்லை, காமராஜர் தான் கற்றுக் கொடுத்தார். மேலும் பெரியாரின் பேச்சுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். இனி செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள். துருக்கி ஹோட்டல் தீ விபத்து, பலியானவர்களின் எண்ணிக்கை 76 உயர்வு. துருக்கியின் வடமேற்கில் உள்ள போலு மாகாணம் கிப்ரிச்சிக் நகரில் கர்தால்காயா ஸ்கை ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 12 தளங்களை கொண்ட அந்த ஹோட்டல் முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. தீ விபத்தில் சிக்கி 66 பேர் பலியாகியுள்ளதோடு 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்களை மீட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் சிலர் உயிரிழந்துள்ளனர். இதனால் பலியானவர்களின் எண்ணிக்கை 76 உயர்ந்துள்ளது. அவர்களில் 45 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களை அடையாளம் காணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியர்களுக்கு எதிரான புதிய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்ட் ட்ரம்பின் அதிரடியான அறிவிப்பு. பிறப்புரிமை அடிப்படையில் இனி தானாக அமெரிக்க குடியுரிமையை கோர முடியாது என புதிய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவரின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவில் தற்காலிகமாக தங்கி வேலை செய்யும் இந்தியர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் எரிசக்தி பயன்பாடு, குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு, அமெரிக்க குடியேற்ற கொள்கையில் மாற்றம் என பல்வேறு தடாலடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் முக்கியமாக பிறப்புரிமை அடிப்படையில் இனி தானாக குடியுரிமை பெறும் நடைமுறையை ரத்து செய்வதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது அமெரிக்க குடியேற்ற கொள்கையில் மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. ட்ரம்பின் இந்த முடிவு இந்தியர்களிடையே பெரிதும் பாதிப்பை உண்டாக்கும் என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் தற்காலிக விசா அடிப்படையில் அமெரிக்காவில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் அங்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் நிலையில் பெற்றோரின் குடியுரிமை அல்லது குடியேற்ற நிலை ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் அந்த குழந்தைகளுக்கு தானாக அமெரிக்க குடியுரிமை வழங்கும் சட்ட நடைமுறை இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அந்த கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இனி அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் எவரும் அமெரிக்க குடியுரிமையை கோர முடியாது என திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இந்த புதிய உத்தரவு
30 நாட்களில் அமுலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குடியேற்ற கொள்கை தொடர்பான அதிபர் டிரம்பின் இந்த உத்தரவுக்கு எதிராக சட்ட போராட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை கோருவதை முடிவுக்கு கொண்டு வரும் நிர்வாக ரீதியிலான உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்ட சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அதனை எதிர்த்து நியூ ஹாம்ப்ஷையரில் உள்ள குடியேற்ற வழக்கறிஞர்கள் வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று விகிதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.